ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தனா மினியேச்சர்லேருந்து உங்கள் தனபால் பேசுகிறேன். இது எல்லாமே ஹேண்ட்மேடு பிவிசி அக்கர்லிக் சீட்டு அண்டு ஃபாரக்ஸ் ஃபோம் சீட் எல்லாத்துலேயும் ரெடி பண்ணது. ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக நான் வுட்டில் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வுட்டில்னா டீக்குட், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டு அதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் டீக்குட்டில் ரெடி பண்ணி தான் அந்த ஒரிஜினாலிட்டி காட்ட முடியாது. ஒரிஜினாலிட்டினா அந்த பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ஒரிஜினாலிட்டி வர முடியும். மரத்தில்னா வெறும் மரம் அந்த வுட்டில் செஞ்ச மாதிரி தான் இருக்குன்னு சரி அடுத்தது பிவிசியில் செய்யலான்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் பென் ஹோல்டர். இந்த பென் வச்சுருக்கிறது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிற இடம் வந்து அது வந்து இது பிளாஸ்டிக் கப். அது மீதி எல்லாமே டீக்குட்டு தான். டீக்குட்டில் செஞ்சு அதை வார்னிஷ் அப்ளை பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஸ்கோல்ஷா மிஷினில் கட் பண்ணது. இது கட்டிங் மிஷின். அதாவது இதுவும் சேம். இது ஒரு டைப் ஆஃப் பென் ஹோல்டர். எல்லாமே ஸ்கோல்ஷா மிஷினில் கட் பண்ணது. அது ட்ராயிங் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணோம். இது அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பில். இது என்னோடய பொண்ணு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ஒன்று ஏதாவது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்போ அது செஞ்சது. இது ஃபுல்லாக மூவபிள் தான், ஒர்க் ஆகும். பொண்ணு வந்து இப்போ KG 2 படிக்குது. இது ப்ரீ கேஜியில் செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. இதேமாதிரி இது டைனிங் டேபிள், 2 டைனிங் டேபிள் வித் சேரு. பார்த்தா எல்லாமே ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ரியலாக வரணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக டீக்குட்டில் செஞ்சு அந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக தான் அந்த டீக்குட்டில் செஞ்சது. மற்ற அவுட்டில் செஞ்சால் அந்த ஃபினிஷிங்கு கொண்டு வர முடியாதுன்னா அந்த டீக்குட்டை ஃபுல்லாக வாங்கி அதில் செஞ்சுருக்கேன். ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குதுல்ல. டீக்குட்டில் செஞ்சு வார்னிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சது. சரி இந்த வுட்டில் ஏதாவது டேபிள் சேர் செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே திருச்சிக்கு வந்த பிறகு சொந்த ஊர் சேலம். நான் திருச்சியில் ஜாயின் பண்ண பிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஜாயின் பண்ண பிறகு அது ஃபஸ்ட்டு செஞ்சது. என் குலதெய்வம் பேர் ஐயனாரப்பன் துணை. எப்போ வேலை எந்த விதத்தில் நல்ல காரியம் தொடங்கிறதா இருந்தாலும் சரி ஐயனாரப்பனை வணங்கிட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அதேமாதிரி இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயனாரப்பன் துணை பேர் எழுதினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பசல்ஸு இது ஃபுல்லாகவே இது வந்து டீக்குட்டு கிடையாது. இது வந்து ப்ளைவுட்டில் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி அதை பசல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா GI சீட்டு போட்டிருப்பேன். சீட்டு போட்டு இல்லை டிஃப்ரெண்ட்டான கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் பண்ணிவிட்டு 3 ரெடி பண்ணியிருக்கேன். நடுங்க 3 ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருப்போம், இது நம்மளாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு. ரொம்ப பிடிக்கும். மினியேச்சர் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் கிட்டத்தட்ட 7வது படிக்கிறதுல இந்த மினியேச்சர் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன். அப்போ வந்து சின்னதாக ஒர்க் செஞ்சுருந்தேன். அப்புறம் நோட்டு அட்டை இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுருந்தேன் கார்ட்போர்டில். அது அப்படியே டெவலப் ஆகி அப்புறம் நிறையா செஞ்சேன். டைட்டானிக் கப்பலும் பஸ் அதுன்னு செஞ்சுருந்தேன். இப்போ திருச்சியில் வேலை கிடைச்ச பிறகு எதுவும் செய்யாத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணுங்கிறதுக்காக பஸ்ஸு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டேன். இந்த பென் ஹோல்டரு இந்த டேபிள் சேரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ அந்த பஸ்ஸு செய்கிற அந்த எண்ணம் மைண்டில் எதுவுமே இல்லை. டேபிள் சேர் இந்த கட்டில் பாருங்கள். இது ஒரிஜினல் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம் தான். அவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும்.
இது ஓஎல்எக்ஸில் கூட போட்டிருந்தேன். பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டார், இது பெரிய கட்டில் நினச்சிக்கிட்டு வந்து கேட்டார், 1000 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு. இது வந்து மாட்டு வண்டி ஒன்று ஒரு, அதாவது வுட் ஒர்க்கில் ஒன்று செய்ய ஆரம்பித்தா அடுத்தடுத்து ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இது பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரு, ரிலேஷன் ஒருத்தருக்காக செஞ்சது. இங்கே லாக்டவுனில் தான் இந்த கேஸ் சிலிண்டரில் லாரி. எனக்கு அக்கா பையன், என்னுடைய அக்கா பையன் மாமா ரெண்டு சைடும் சொந்தம் தான். அவங்களுக்கு வந்து கேஸ் ஏஜென்சி வச்சுருக்காங்க, இந்தியன் கேஸ் ஏஜென்சி. அவங்களுக்கு வந்து இது வந்து பேப்பர் வெயிட். இது பேப்பர் வெயிட்டுக்காக 2 பேப்பர் வெயிட் கட்டிருந்தாங்க. இது மேலே கட்டில் ஓரிங். இது வச்சு கட்டுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் வுட்டு வெயிட்டு வேணுங்கிறதுக்காக சாலிட் வுட்டு தான் இது. இதுதான் என்னுடைய பொண்ணு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு செஞ்சேன் ப்ரைவேட் பஸ்ஸு. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா கம்பெனிக்கும் வேலைக்கு போனோம், அதே டைமில் மினியேச்சர் ஒர்க்கும் செய்யணும். அடுத்தது இந்த வியூவர்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த ப்ரைவேட் பஸ் செஞ்சுட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று செய்யுங்க அப்படின்னாங்க. நம்ம செஞ்ச ஓரளவுக்கு ரியலாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சேன். 3 மாதம் இந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் பஸ் செய்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன். இது 3 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுவும் ஃபுல்லாக அக்ரிலிக் சீட்டு, ஃபோரக்ஸு, பிவிசி ஸ்ட்ரிப்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறேன். ரியலாக வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சிரமப்படத்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா தெரியும். இதற்குள்ளார ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக மேக் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமப்பட்ட இந்த வீடியோ ஒரிஜினல் வந்து செஞ்சுருப்பேன். இதை லாக்டவுனில் செஞ்சது. இது இந்தியன் கேஸ் லாரி. அந்த பஸ்ஸெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தா அக்கா பையன் வந்து என்ன பண்ணான், இது ஆமாம் எனக்கு ஒரு லாரி ஷோரூமில் வைக்கிற மாதிரி ஒரு லாரி செஞ்சு கொடுமாம்மா. அப்போ சரி செஞ்சு கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் அது. இது 1 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். லாக்டவுனில் என்ன அந்த பேஸ்ட், இந்த ஃபெவிக்விக் கிடைக்கிறதா கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது என்ன, அதே கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு பக்கமாக இருப்பேன். ஏன்னா அந்த டைமில் கடை இருந்துச்சுன்னா அந்த 403 அந்த இது பேஸ்ட் வாங்கி இருப்பேன். அதுக்கு ரேட்டு கம்மி தான். இதை பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சது இது. ஆமாம், லாரி செஞ்சிட்டிங்க, அதுக்கு மேலே இந்த தூசிலாம் படக்கூடாதுங்கிறத ஒரு சீட்டு மாரி கவர் மாரி ஒரு மேலே கவர் பண்ணுற மாதிரி எதாவது போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னா, சரி அக்ரிலிக் சீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் இருந்தால் கூட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு அக்ரிலிக் சீட்லேயே மார்க் பண்ணி கரெக்டாக லாரியில் இருக்கிற மாதிரி வச்சு செஞ்சாச்சு. இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இதை ஃபிட் பண்ணணுன்னு. லாரி எடுத்து இந்த லாரி அந்த கரெக்டாக அந்த வீலு மூவாக இருக்கிறதுக்காக 2 வுட்டு பேக் பண்ணியிருக்கேன். இதை வச்சுட்டு உள்ளார அதாவது ஷோரூமில் வைக்கிறதுக்காக, இந்த கேஸ் ஏஜென்சி அவங்க ஷோரூமில் வைக்கிறதுக்காக இப்போ இன்றைக்கி 21 இது டெலிவரி பண்ண போகிறேன். 1 இல்லை 31/10/2020 இது டெலிவரி பண்ண போகிறேன். பாருங்கள், எங்களுக்காக செஞ்சது. இது எந்த ஒரு லைட் செட்டிங் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஷோகேஸில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணது. ஷோகேஸ்னால் ஷோரூமில் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக. கேஸ் ஏஜென்சி வச்சுருக்காங்களா, அந்த ஷோரூமில் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்த கடையில் முன்னாடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணணுங்க. இது போட்டுட்டு கவர் பண்ணிட்டா டஸ்ட்டு எதுவும் ஆகாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பேப்பர் வெயிட்டு, 2 பேப்பர் வெயிட்டு. பார்க்குறதுக்கு கடையில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கஸ்டமர் வராங்க, ஆஃபீஸ் எல்லாம் வராங்கன்னா இதை அப்படி பார்ப்பாங்க. ரமாசக்தி இந்தியன் கேஜ், டிஃப்ரெண்ட் கேஜ் தெரியறதுக்காக அந்த 3 சிலிண்டரு. ஃப்ரண்ட் சைடு பாட்டமில் இருக்கிறது கார்ட்போர்டு. அது கார்ட்போர்டுனா அந்த பரிச்சட்டை இருக்கும்போது அந்த அட்டை தான் அது ஃபுல்லாக இருக்குது. ஒரு பேக்கிங்கில் வந்து அப்படியே கட் பண்ணி அது போட்டு விட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் பக்காவாக ஃபினிஷிங்கோடு இருக்கும்.
இது என் ஃப்ரெண்டு வந்தான் வீட்டுக்கு. அது வீட்டுக்கு வந்ததும் உன்னோட மினியேச்சர் ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ அவன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான். பொண்ணு ஒரு 5 வயசு இருக்கும். இது ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். இது மூவ் பண்ணி காட்டுன்னு ஓட்டி காட்டினது. இந்த கீழே இந்த சைடு இருக்கிற மாதிரி சேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 வீல் சேஸ். அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது அடுத்தது 12 வீல் லாரி ஒன்று ரெடி பண்ணுறேன். அதுக்காக சேஸ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெமோவுக்கு ஒரு சேஸ் 2 சேஸ் வாங்கினேன். இப்போ பஸ்ஸில் ஒன்று ஃபிட் பண்ணி டெமோ பார்த்துட்டேன். இப்போ லாரிக்கு ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்மளே ரெடி பண்ணிடலாம். ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வாங்கினேன். பரவாயில்ல, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதேமாதிரி பேட்ரி நல்லா தாங்குது. இந்த இந்தியன் ஸ்கேல் ஆட்டில் தான் இது வாங்கினேன். நல்லாயிருக்கு பஸ். இது மூவ் இது அதோடு செஞ்சாச்சு. இந்த ஒரிஜினலாக மூவ் பண்ணி காட்டணுங்கிறதுக்கு ஆசைக்காகவே ரெண்டும் சேர்த்து இது பாருங்கள். ஒரிஜினல் பஸ் அப்படி மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம செஞ்சால் ஒரு இது செஞ்சால் ஒரிஜினலாக இருக்குனுங்கிறதுக்காக தான் செஞ்சுட்ருக்கேன். பாருங்கள், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.